ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எனது இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நல்ல நலனை நீங்கள் பெற முடியும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே பிரத்யேகமாக ஸ்பெஷலான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஏன்னா வீடியோவை நீங்கள் திரும்ப பார்த்துக்கிட்டு உங்களுக்கான ராசி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லைங்க. டைரெக்டாக நம்ம ராசி பலன்களை பார்த்துக்கலாம். ஸோ நமது சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டு தினசரி புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் சுட உங்கள் மொபைலில் வரதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையும். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் உங்களது ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 2023ஆம் வருடங்க, வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம், கார்த்திகை மாதம் 22ஆம் நாள். இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருக்க உகந்த ஒரு நாள்க. மேலும் இன்றைய தினம் தேய்பிறை சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளது. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. சுபதின வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசியிலேயே இருக்கக்கூடிய சந்திர பகவான் கேடுதூர்னு இணைந்து காணப்படுகிறாருங்க. இரவு 9:22 பிறகு ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார். 5ஆம் இடம் ரொம்ப சூப்பராக ஸ்ட்ராங்காக இருக்குங்க. 5ஆம் இடத்துல 5 கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு சிறந்த சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நீங்கள் உச்சத்தை தொடக்கூடிய நல்ல உயர்வை பெறக்கூடிய ஒரு நாள்ங்க. குறிப்பாக அலுவலக பணிகளில் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய பதவி உயர்வு குறித்த நல்ல தகவல் இன்னைக்கு வந்து சேரலாம். ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. எனவே அது உங்களுக்கு அதிகமான நன்மைகளையும் நல்ல மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி தருங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத வகையில் நீங்களே சர்ப்ரைஸ் ஆகக்கூடிய வகையில் சில ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய நல்ல தகவல் வந்து சேரலாம். அதனால் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. எனவே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம். இங்கே செய்யக்கூடிய காரியங்களிலும் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்கும். சகோதர சகோதரிகளுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால அவர்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மனதிற்கு விரும்பிய ஆசைப்பட்ட சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க. அலுவலக பணிகளில் உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாம் கூடக்கூடிய நல்ல கெத்தான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் சொந்த பந்தங்களெல்லாம் இன்னைக்கு நீங்கள் மீட் பண்ண முடியும். திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வகையில் சில உறவினர்களை சந்தித்து மனமகிழ்ச்சியுடன் சிரித்து பேசி கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. குடும்ப உறுப்பினர்கள் மத்தியிலும் நல்ல ஒற்றுமை மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைதுங்க. குடும்ப வாழ்க்கை இன்று தினம் ஆனந்தமாக இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்கள் சிந்தனையின் போக்கில நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்றைய தினம் வித்தியாசமாக மாற்றி யோசிக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைவீங்க. இன்சூரன்ஸ் சம்பந்தமான சில ஆலோசனைகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வகையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மனதளவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய நல்ல யோகம் இன்றைய தினம் இருக்கிறது. எனவே அதன் மூலம் சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. நெருக்கமானவரிடம் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இன்றைய தினம் நீங்கிவிடும். இன்றைய தினம் மதிப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைறதுனால அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வெவ்வேறு வகையில் கெத்த காட்ட முடியுங்க. அதிகமான ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சில பவர்ஃபுல்லான நபர்களுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுடைய நன்னடத்தை காரணமாக அந்த ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல ஊக்கத்தை மனதில் வந்து ஏற்படுத்தி தர நல்ல வாய்ப்புகளை அமைத்து தருங்க. அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் உங்கள் ஃபேமிலியோட கொஞ்சம் நீங்கள் அவுட்டிங் போகலாங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்களை எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு நீங்கள் அழைத்து செல்வது மூலமாக உங்களுக்கு பணம் கொஞ்சம் செலவானாலும் நீங்கள் வந்து அதிகமான சந்தோஷத்தை அதன் மூலமாக பெற முடியும். உங்கள் வீட்டு கடமைகள் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒவ்வொரு கடமையாக நிறைவேற்ற முயற்சிகளை மேற்கொண்டால் இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுங்க. அப்படி நீங்கள் கடமைகளை புறக்கணித்தீங்க அப்படின்னா உங்கள் கூட இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர் சில பேர் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஸோ அதை தவிர்த்து விட கடமை உணர்வோடு செயல்பட வேண்டியது குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனதிற்கு நீ காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் அவ்வளவு சிறப்பான காதல் வாழ்க்கை இன்றைய தினம் பெற முடியாதுங்க. ஏன்னா திடீர்னு உங்கள் மனம் கவர்ந்த காதலரின் மனநிலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டு ரொமான்டிக் உணர்வுகள் அதன் மூலமாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு இருக்கிறது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை எங்களை வந்து அமைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிதானித்து செயல்பட்டால் உங்களுக்கு ரொமான்டிக் மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படாமல் நீங்கள் தவிர்க்க முடியும். ஸோ பொறுமையாக இருங்க. என்ன நடந்தாலும் சரி நீங்கள் அமைதியாக இன்றைய தினம் காதலர்கிட்ட உட்கார்ந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அலுவலக பணிகளில் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக சொல்லக்கூடிய காரணங்கள் வந்து
உங்கள் அலுவலக உயரதிகாரிகள் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கலாம். ஸோ உங்கள் அலுவலகத்தில் நல்ல பேரை தக்க வைக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் சிறப்பான சிந்தனைகளை நீங்கள் தினம் தட்டிவிட்டு சிறப்பாக வேலை பார்க்க வேண்டியது அவசியங்க. உங்கள் குறைகள் ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அதை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டியது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் கெத்தான சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. எனவே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் திருத்திக்கிட்டது இன்னும் அலுவலக பணிகளை சிறப்பாக மேம்படுத்திக் கொண்டு நீங்கள் நல்ல ஒரு மதிப்பான சூழலை உயர்த்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் சில தீய செய்திகள் உங்களுக்கு உங்கள் மாமியார் தரப்பிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்குங்க. இன்றைய தினம் அதை குறித்து நீங்கள் அதிகமாக யோசிக்காமல் இருக்கிறது தான் நல்லது. இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி நீங்கள் சில தவறான புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறதுனால அவசரப்படாமல் நிதானித்து உங்களது சந்தேகங்களை உங்களது வாழ்க்கை துணையுடன் உட்கார்ந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை நீங்கள் கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டும். இல்லைன்னா நீங்கள் அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு புரிதலை மேம்படுத்திக் கொள்ள நீங்கள் உங்களது மனக்குறந்து உங்கள் வாழ்க்கை துணையுடன் உட்கார்ந்து பேசுறது இன்னைக்கு நல்ல நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நிறைய காரியங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உங்களுக்கு அலுவலக பணிகள், குடும்பம், வியாபாரம் என எல்லாத்துலேயும் இருக்குங்க. வியாபாரத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்காமல் போனாலும் சராசரியாக கிடைக்கக்கூடிய வருமானங்கள் உங்களுக்கு வந்துட்டு தாங்க இருக்கும். ஸோ உங்களுக்கு அதில் எந்த குறைபாடும் இருக்காது. மகிழ்ச்சியான ஒரு நாள். வியாபாரத்திலும் கொஞ்சம் பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க. வியாபாரிகள் அவசரப்படாமல் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது கன்னிராசி நண்பர்கள் லைட் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க. லைட் எல்லோ கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் 3, 3ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க. நட்சத்திர ரீதியான படங்களை காணும் பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு ஊன்றுகோல் போல இருந்து உதவுங்க. அதனால உடன் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை கொண்டு தர காத்திருப்பாங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆசைப்பட்ட விரும்பிய பொருட்களை நீங்கள் இன்றைய தினம் வாங்கக்கூடிய பொருட்சேர்க்கை நிறைந்த நாள் இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்கள் சிந்தனையின் போக்கில் சின்ன சின்ன மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படுங்க. உங்கள் செயல்பாடுகளில் உங்கள் அனுபவ அறிவு வெளிப்படுங்க. நீங்கள் பேச மாட்டீங்க, உங்கள் வேலை தான் பேசும். அந்த அளவுக்கு உங்கள் செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் அனுபவத்தின் மூலமாக மற்றவங்களை பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு மாற்றிக்கொள்ள முடியும். சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் பற்றி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு ஏற்படுங்க. மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், ஐயங்கள் எல்லாம் நீங்கிவிடும். இன்றைய தினம் மதிப்பு உங்களுக்கு கூடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. நல்ல கெத்தான ஒரு நாள். நல்ல ஒரு ஆலோசனைகள் உங்களுக்கு சிறப்பான வகையில் உங்களுக்கு காப்பீடு தொடர்பான விஷயங்கள்ல இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.